நாள் குதிரை லாயத்துல ஒரு குதிரை நாள் முழுக்க உழைச்சு சோர்ந்து போய் அது படுக்கிற இடத்துல அப்பாடான்னு உட்காருது. அப்போ மனசுக்குள்ள நினைக்குது, இன்னைக்கு நம்ம நிறைய வேலை பார்த்துட்டோம், உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, அதனால நாளைக்கு ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்குது. அந்த நேரம் பார்த்து ஒரு பூனை அந்த குதிரையை பார்க்க வருது. இந்த பூனை ஏன் சோகமா படுத்திருக்கேன்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதனால நாளைக்கு ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த பூனை கிட்ட சொல்லுது. இத கேட்டுட்டு இந்த பூனை என்ன பண்ணுது, ஒரு பசுவை சந்திக்குது. அந்த பசு கிட்ட போய் சொல்லுது, இந்த குதிரை இருக்கே, இந்த குதிரையோட அந்த எஜமான் ரொம்ப கராரா இருக்காராம், அதனால இந்த குதிரை இந்த லாயத்தை விட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன்னு என்கிட்ட சொல்லுச்சு அப்படின்னு சொல்லுது. இத கேட்ட பசு ஒரு ஆட்டுக்கிட்ட போய் சொல்லுது, இந்த குதிரை இருக்கே அது எஜமான ரொம்ப அடிச்சு துன்புறுத்துறாராம், அதுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டேங்கிறாராம், அதனால அது இங்க இருந்து கிளம்பலான்னு நினைக்குது அப்படின்னு சொல்லுது. இத கேட்டுட்டு இந்த ஆடு என்ன பண்ணுது, அதுல இருக்கிற ஒரு நாய்கிட்ட போய் சொல்லுது, இந்த குதிரை இருக்கே, இந்த குதிரை எஜமான ரொம்ப அடிச்சு துன்புறுத்துறாருன்னு சொல்லி நாளைக்கே இந்த இடத்த விட்டு போக போகுதாம்பா அப்படின்னு சொன்னோன்னே, இத கேட்ட நாய் என்ன பண்ணுது, அந்த எஜமானருடைய வேலையாள்கிட்ட போய் சொல்லுது, இந்த குதிரை இருக்கே அது உங்க எஜமானர் ரொம்ப அதை அடிச்சு துன்புறுத்துறாருன்னு சொல்லி அது நாளைக்கு எல்லா விலங்குகளையும் கூட்டிக்கிட்டு போதான் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த வேலைக்காரன் அந்த எஜமானன்ட்ட ஓடி போய் சொல்றான், ஐயா இந்த குதிரை இருக்கே இது சதி பண்ணி எல்லா விலங்குகளையும் ஏமாத்தி ஒரு புதிய லாயத்துக்கு இந்த எல்லா விலங்குகளையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு போதான், நீங்க ரொம்ப கொடுமை பண்றீங்கன்னு இந்த விலங்குகள்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கு, அது இன்னைக்கு இரவே கிளம்ப போதான் அப்படின்னு சொன்னோன்னே, இத கேட்ட எஜமானர் பயங்கர கோவப்பட்டு ஒரு விஷ ஊசியை எடுத்துக்கிட்டு எங்க எல்லா விலங்குகளும் போயிருமோன்ற பயத்துல இந்த குதிரையை என்ன ஏதுன்னே கேட்காம விஷ ஊசியை போடுறாரு. போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த குதிரை பரிதாபமாக இறந்து விடுகிறது. இந்த கதையை யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு நாள் ஓய்வு வேணும்னு நினைச்ச அந்த குதிரை தன்னுடைய அந்த மனசுல இருக்கிற விஷயத்த ஒரு தவறான நபரிடம் சொல்லுச்சு. அப்படியே அந்த விஷயம் போக 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 பெருசாயி கடைசியில் அதனுடைய உயிருக்கே அது சொன்ன வார்த்தை வினையாக முடிஞ்சிருச்சு. அப்படின்னா நாம் சில விஷயங்களை யாரிடம் சொல்கிறோம் அப்படிங்கிறதுலதான் நம்முடைய வாழ்க்கையே இருக்கிறது. எல்லாரிடமும் எல்லாத்தையும் நம்பி எப்போதும் சொல்லாதீர்கள். ஏனென்றால் நாம் சொல்கிற விஷயங்களை யாரும் அப்படியே அடுத்தவரிடம் சொல்வதே இல்லை.